ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரும் திங்கட்கிழமைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் என்ன மூவ் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,689 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 23,731, ஹை பார்த்தீங்கன்னா 23,839, லோ பார்த்தீங்கன்னா 23,610. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 23,643 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. 643 நிஃப்டி க்ளோஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 46 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 23,800 கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ட் ஒன்றா. இதை பிரேக் ஆச்சுன்னா 23,900 900 ப்ளஸ் 940 சம்திங் கொடுத்துருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 930 to 940 சம்திங் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு எக்ஸாக்டாக 23,000, அதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 23,731 கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 23,839 லெவல் வரைக்கும் போச்சு. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் வந்து 800 839 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்கினது தான் லோவானால் 23,610 வரைக்கும் இறங்கி இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ட் ஒன்றான 23,800 பிரேக் ஆகும்போது ஒரு செல்லோ புட்டு இங்கே பார்த்தாலே க்ளீனாக தெரியும். இதை பாருங்கள், எக்ஸாக்டாக இங்கேருந்து இறங்குது 790 இறங்க ஆரம்பிக்குது. க்ளீனாக கேண்டில் ஃபார்மேஷன் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு செல்லோ புட்டோ எடுத்துருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ஒரு டவுன் சைடில் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் 200 பாயிண்ட் கூட நீங்கள் வேண்டியதில்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை பிடிச்சிருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துருக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரைடே முடிஞ்சு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏடியர் என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோமோ அதே வந்து ஃபாலோ பண்ணால், அதாவது 23,800 இந்த 719 இருக்குது. அது 800 வச்சுக்கோங்க. 800 இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகுன்னு பார்த்தீங்கன்னா 23,900 லெவல் வரைக்கும் தான் இப்போதைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ மண்டே நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18, ஓகேங்களா. ஸோ 18/5/26 பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா 23,900 ஆக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் மார்க்கெட் இன்கேஸ் அந்த 23,800 அதுக்கு தான் நான் ரெகுலராக சொல்லலாம். நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கோமோ அதை பிரேக் ஆன உடனே அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா அங்கேருந்து சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை எடுங்க. அதாவது மேக்ஸிமம் அதுக்கப்புறம் என்ன கேண்டில் ஃபார்மேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்த்தாச்சு. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 23,600 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட லோ பார்த்தீங்கன்னா 23,610 தான். ஸோ 600 வந்து நம்மளுக்கு க்ரூஷல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா க்ரூஷல் சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா இந்த ஏரியா, அதாவது 23,450 அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து அடுத்த லெவலில். இதுக்கு கீழே என்ன இறங்கலை. ஸோ இந்த லெவலில் கீழே இறங்குச்சுன்னா ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 23,600 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 23,450 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மண்டேயை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஃப்ரைடே முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,643 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,600 வந்து குரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவான க்ளோசிங் கொடுத்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி முடிஞ்சதுனால அதே பாசிட்டிவ்னஸ்ஸை நம்ம
நாளைய மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் வந்து 23,800. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு மிக்சடாக இருக்கும், சைட்வே மூமெண்ட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு 600ன்ற லெவல் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ முடிஞ்சிருக்கிறது 23,643 முடிஞ்சிருக்கு, நம்ம கொடுத்தது 600 கொடுத்துருக்கோம். ஸோ இறங்கி ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது சைட்வே ஓப்பனிங்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். சைட்வேயில் அப்படி ஏறி இறங்கி திருப்பி 600லேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.